அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பகைத்திறம் தரிதல். குறள் எண் 880. உயிர்ப்ப உலர் அல்லர் மன்ற செயிர்ப்பர் செம்மல் சிதைக்கலாதார். பகைவனுடைய சிறப்பை சிதைக்க அழிக்க முடியாதவர்கள் உயிருடன் இருந்தாலும் அவர்கள் இருப்பதில்லை. Those who can't destroy the greatness of the enemies are alive but not so. பல நேரங்கள் நம்ம சொல்கிறோம், இறப்பது இத்தனை வயது, ஆனால் உயிர்ப்புடன் இருப்பது இத்தனை வயது வரை என்று. சில பேர் பணி ஓய்வு பெற்று விட்டாவே அவங்க உயிர்ப்புடன் இருப்பதில்லை. வீடு போவாங்குது, காடு வாங்குதுன்னு வசனம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் சில பேர் 98 வயசு 100 வயசு வரைக்கும் கூட உயிர்ப்புடன் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் வள்ளுவர் இங்கே சொல்கிறார். ஒருத்தர் உயிரோடு இருக்கலாம், ஆனால் உயிர்ப்புடன் இருக்கிறாரா? அதுதான் கேள்வி. யார் உயிர்ப்புடன் இருக்கிறாங்கன்னா, தன்னுடைய பணிகளை தானே செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் தொண்டு செய்து கொண்டு வாழ்பவர்கள் தான் உயிர்ப்புடன் இருக்கிறார்கள். தன்னுடைய பணியை செய்வதற்கு மற்றவரை எதிர்பார்த்து யாருக்கும் எதுவும் செய்யாமல் மற்றவருடைய தொண்டை எதிர்பார்த்து வாழ்கிறார்களாவா, அவர்களெல்லாம் உயிருடன் இருக்கிறார்கள், ஆனால் உயிர்ப்புடன் இருப்பதில்லை. இங்கே இந்த பகையை பொறுத்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, பகைவனுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கும், ஒரு செழுமை இருக்கும், ஒரு செங்குணம் இருக்கும். அவனுக்கு அந்த நற்பெயர் அதன் காரணமாக இருக்கும். அதை நீ சிதைத்து விட்டால் பகைவனை நீ வென்று விடலாம் அப்படிங்கிறதா இங்கே சொல்கிறார். அதை நீ சிதைக்காமல் விட்டால் நீ உயிருடன் இருந்தாலும் உயிர்ப்புடன் இருப்பதில்லை. அதனால் உனக்கு எந்த பலனும் இருக்கப் போவதில்லை, பயனும் இருக்கப் போவதில்லைங்கிறதான் வள்ளுவர் சொல்கிற கருத்து. இது ஒரு மிகப்பெரிய போர் அணுகுமுறை, விளையாட்டு யுக்தி, அரசியல் தந்திரம் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்குது. அதை வள்ளுவர் அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்கார். இப்போது போர் எடுத்துக்குவோம். போரில் ஒரு குறிப்பிட்ட வீரன் மட்டும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வீரனாக இருப்பான். அது அர்ஜுனனாகட்டும், கர்ணனாகட்டும், பீஷ்மராகட்டும், அல்லது ராமனாகட்டும், ராவணனாகட்டும், யாராக இருந்தாலும் அந்த போரில் ஒரு குறிப்பிட்ட படையில் ஒரு குறிப்பிட்ட மனிதன் அல்லது ஒரு சிலர் மட்டும் ஆகச்சிறந்த வீரர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கென்று தனியாக வியூகம் அமைக்கப்பட்டு அவர்களை அழிப்பதற்குத்தான் அந்த எதிர்ப்படை திட்டமிடும். அவர்கள் அழிந்துவிட்டால் அந்த படை நிர்மூலமாகிவிடும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. அப்படி அவர்களை அழிக்க முடியவில்லை என்றால் இந்த எதிர்ப்படை நிச்சயமாக தோற்கும். அவர்கள் உயிருடன் இருப்பார்கள், ஆனால் உயிருடன் இருக்க மாட்டார்கள். இதையே தாங்க விளையாட்டிலே எடுத்துக்கலாம், குறிப்பாக கிரிக்கெட்டில் எடுத்துக்கலாம். 2 அணிகள் மோதும் பொழுது 11 பேர் ஒவ்வொரு பக்கமும் விளையாண்டாலும் அதில் ஒரு சிலர் மட்டும் ஸ்டார் பர்ஃபார்மர், ஸ்டார் பிளேயர் என்று சொல்லப்படுவர்கள் இருப்பாங்க. அவர்களுடைய ஆட்டம் அதிரடியாக இருக்கும், அந்த ஆட்டத்தினுடைய போக்கையே மாற்றக்கூடிய ஆட்டமாக இருக்கும், அல்லது நிதானமாக இருக்கும், அந்த ஆட்டத்தினுடைய விதியையே மாற்றி எழுதக்கூடிய ஆட்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய விக்கெட்டை எடுத்து விட்டால் பந்து வீச்சு மணி எளிதில் வெற்றி பெறும், எடுக்கவில்லை என்றால் தோற்றுவிடும். அந்த பந்துவீச்சு மணியில் ஒரு சிலர் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் இருப்பார்கள். அவர் போடும் முதல் ஓவரிலேயே ஒரு 3 சிக்ஸர் 2 பவுண்டரி அடித்து அவருடைய அந்த மன உறுதியை சிதைத்து விட்டால் மீதி பந்து வீச்சாளர்லாம் பயந்து போயிடுவாங்க. அப்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்கக்கூடிய மட்டையை வீசக்கூடிய அணி வெற்றி பெற்றுவிடும். இது சச்சின் டெண்டுல்கர் வெர்சஸ் ஷேன் வானே என்ற இந்திய ஆஸ்திரேலியா தொடர் பூரா நடந்துகிட்டு இருந்தது. சச்சின் டெண்டுல்கர் விக்கெட் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஆஸ்திரேலிய அணியினர், ஷேன் வார்னேவை அடித்து விளாசுறதுக்கு நம்ம அணியினர் முயற்சி பண்ணுவாங்க. இறுதியில் யார் அதிகமாக எதிரியை சிதைக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அரசியல்லையும் இது நடக்குதுங்க. தேர்தல் நடக்கும் பொழுது பல்வேறு கட்சிகள் போட்டியிடும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர் தான் ஸ்டார் ஸ்பீக்கர் அல்லது ஸ்டார் கேண்டிடேட் அல்லது ஸ்டார் பர்ஃபார்மர் இருப்பாங்க. பல நேரங்களில் தலைவராக இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நபரை குறிவைத்து அவருக்கென்று எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் அல்லது அவர் செய்ததாக சொன்ன வாக்குறுதிகளை செய்யாமல் போனது, இதையெல்லாம் எடுத்துக்காட்டி பேசும் பொழுது அந்த யார் பேசுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இப்படி பேசி எதிரணியினுடைய செம்மலை யார் சிதைக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள், யார் சிதைக்கப்படுகிறார்களோ அவர்கள் தோற்று விடுவார்கள். உதாரணமாக செங்கல் நமக்கு ஞாபகம் வருங்க. செங்கல்ங்கிறது சாதாரண விஷயங்க. நம்ம வீடு கட்டுற விஷயம். இப்போ செங்கல் கூட யாரும் கட்டுறதில்லை, எல்லாம் இந்த சிமெண்ட்டுகளில் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி கட்டப்படாத ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு அதில் எய்ம்ஸ் என்று எழுதி கொண்டு தெருவாக தொகுதி தொகுதியாக சென்று பிரச்சாரம் செய்து அந்த எதிர் அணியினுடைய செம்மலை சிதைத்து தன் அணி வெற்றி பெற செய்தவர் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அது ஒரு சின்ன விஷயம்தான், இருந்தாலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த தேர்தல் அரங்கில் ஏற்படுத்தியது. அந்த மாதிரி
மற்ற கட்சியினரும் திமுகவை குறிவைக்கும் பொழுது அதில் ஸ்டார் பர்ஃபார்மர் என்று உதயநிதி ஸ்டாலினும் தான் இருக்கிறார்கள் என்று அவர்களை குறிவைத்துத்தான் அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். அவர்களுடைய செம்மலை சிதைப்பதற்கு தான் முயற்சி செய்கிறார்கள். இது தாங்க வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த செம்மல் சிதைத்தல் என்பது. அந்த செம்மலை சிதைத்து விட்டால், அந்த செழுமையை சிதைத்து விட்டால், செம்மல்னா என்னங்க? தமிழ் செல்வம், பொன்மலை செம்மல், எம்ஜிஆருக்கு பொன்மலை செம்மல்லாம் பேர் இருக்கு. செழுமையானவர்கள், செம்மையானவர்கள், சிறந்தவர்கள். அப்படிப்பட்டவனுடைய செம்மலை, அப்படிப்பட்டவனுடைய புகழை, அந்த சிறப்பை சிதைத்து விட்டால் நிச்சயமாக எதிரணியர் வெற்றி பெற முடியும். சிதைக்க தவறியவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள், ஆனால் உயிர்ப்புடன் இருப்பதில்லை. அதைத்தாங்க வள்ளுவர் இந்த குறளை சொல்றார். உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செய்யிப்பர் செம்மல் சிதைக்கலாதார். நாள் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், நிச்சயத்திலே கிடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, நல்லூர். நன்றி டாக்டர் செல்வகர். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.